ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கருணையாலே அருணா சுவாமிகள் அருளிச் செய்த கந்தர் அலங்காரத்தை பார்த்து கொண்டு இருக்கின்றோம். கந்தர் அலங்காரத்திலே 50வது பாடல். யம பயம் தீர முருகப்பெருமானை வேண்டி நிற்கின்றார். தமக்காக மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கும் தொண்டர்கள் எல்லாரும் உய்வு பெற வேண்டி இந்த மரண பயம் அகல முருகப்பெருமானை துதித்து வேண்டிய பாடல் இது. படிக்கும் திருப்புகள் போற்றுவன் கூற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் போது வந்து அஞ்சல் என்பாய் பெரும்பாம்பு நின்று நடிக்கும் பிரான் மருகா கொடுசூரன் நடுங்க வெற்பை இடிக்கும் கலாப தனிமையில் ஏறும் ராவுத்தனே. படிக்கும் திருப்புகள் போற்றுவன் கூற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் போது வந்து அஞ்சேல் என்பாய் பெரும்பாம்பில் நின்று நடிக்கும் பிரான் மருகா கொடுசூர நடுங்க வெற்பை இடிக்கும் கலாப தனிமையில் ஏறும் ராவுத்தனே என்று முருகப்பெருமானை விழித்து அழைக்கின்றார் அருணா சுவாமிகள். படிக்கும் திருப்புகள் போற்றுவன், படிக்கும் திருப்புகள் என்று கூறுகின்றார். கற்றோர்கள் பெரியோர்கள் ஓதும் திருப்புகள், திருப்புகளை ஓதி உய்வு பெற்ற பெரியவர்கள் பலர். திருப்புகள் விருப்பால் பாடிய அடியேன் படுதுயர் களையாய் என்று பெரியோர்கள் இறைவனை போற்றி புகழ்ந்துள்ளார். திருப்புகள் படிக்கும் திருப்புகள் போற்றுவன், அவர்களுக்கு கூற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் போது வந்து அஞ்சேல் என்பாய். கூற்றுவன் பாசம், படிக்கும் திருப்புகளை மனமுருகி ஓதி ஒன்றி ஓதி இருந்தால் யம பயம் அகலும். திருப்புகளின் பெருமையை பற்றி எடுத்து ஏம்ப முடியாது. சுவாமிகள் கூறுகின்றார், சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும். சினத்தவர் முடிக்கும் திருப்புகளை ஓதும் அன்பர்கள், அன்பர்களை கண்டு கோபித்துக் கொள்பவர்கள் தலைகளுக்கு அவர்களை பகைத்தவர் குடிக்கும். ஏனென்றால் முருகனடியார்கள் எவருக்கும் தீங்கு இழைக்கக்கூடிய மனம் படைத்தவர்கள் கிடையாது. எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்ற வாழ்வை கொள்கையை கொண்டு முருகனை பற்றுக்கொடா நினைத்து கொண்டு வாழ்பவர்கள், திருப்புகழை ஓதி வருபவர்கள். அவர்களுக்கு இன்னல்கள் செய்தால் அந்த படிக்கும் திருப்புகழே அது கூற்றாக மாறுகின்றது. அருணா சுவாமி வாக்கு. சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்றறிவோம் யாம். நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசிகருவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் ஏரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகழ் உரைக்கும் செயல் தாராய். சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பு என்று அறிவோம் யாம். ஏளனம் செய்கின்றார்கள் முருகனடியார்களை கண்டு. அவர்களுக்கு திருப்புகழே நெருப்பாக மாறுகின்றது. நினைத்ததும் அழிக்கும். அது மட்டுமா, மனமொன்றி முருகா முருகா என்று வேண்டி நிற்பவர்களுக்கு நினைக்காமலே அடிப்பான் முருகப்பெருமான். வேண்டிய போகமதை
வேண்ட வேறா உதவு பெருமாளே. வேண்டிய போகத்தை வேண்டாமலே கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான். ஞான வல்லல் 12 கரங்களால் எடுத்து கொடுத்தால், அள்ளி அள்ளி கொடுத்தால் வாங்கிக் கொள்ள முடியாது. அதனால் முருகனை போற்றி புகழ்ந்து விற்க வேண்டும். அவர்கள் நினைக்கும் விஷயங்கள், நினையாத விஷயங்கள் சின்னமாக நடக்கும், இது உறுதி. மனத்தையும் உருக்கும் நிசி கரு விறக்கும் பிறவாமல், இனிமேல் பிறப்பு இல்லாமல் செய்யக்கூடிய அந்த சக்தி திருப்புகழுக்கு உண்டு. நெருப்பையும் எரிக்கும், நெருப்பையும் பஸ்மமாக்கி விடுமாம் திருப்புகழ். அருணாத சுவாமிகள் வாக்கு. பொறுப்பையும் இடிக்கும், மலையையே கரைத்து விடும். அப்படிப்பட்ட நிறை புகழ் உரைக்கும் செயல்தாராய் முருகா. அருணாத சுவாமிகளே கேட்கின்றார், எனக்கு திருப்புகழ் உரைக்கும் செயல்தாராய், அதுபோல் நாமும் வேண்ட வேண்டும். அதனால் இங்கே படிக்கும் திருப்புகழ் போற்றுவன். மனதால் தியானித்து கூர்ந்து ஒன்றி முருகப்பெருமான் பாதார விந்தங்களை ஸ்மரித்து திருப்புகழை பாடுகின்றவர்களுக்கு இமபயம் கிடையாது. கூற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் போது வந்து அஞ்சேல் என்பான். 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் எனவேல் தோன்றும். நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் 2 காலும் தோன்றும், முருகா முருகா என ஓதுவார் தம் முன். நக்கீரர் சுவாமிகள் வாக்கு. கூற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது, பாசத்தை கொண்டு வருகின்றான் யமன். அவன் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சேல் என்று அருள்வாய் முருகா. திருக்கடவூரிலே காலசம்ஹாரமூர்த்தி இருக்கின்றார். காலசம்ஹாரமூர்த்தி மார்க்கண்டேயனுக்காக காலனை சம்ஹாரம் செய்தார். அந்த மூர்த்தியின் வடிவமானது சிவலிங்கம் இருக்கின்றது. அதிலிருந்து இடக்கால், ஒரு கை எச்சரிக்கை செய்வது போல் ஒரு விரல், கைவிரல் காமிக்கின்றது. இடது கால் வெளியே வந்து அந்த யமனை சம்ஹாரம் செய்கின்றது. இதில் இந்த திருக்கடவுர் திருப்புகழில் அருணாத சுவாமிகள் கூறுகின்றார், காலனோடு மேதி மட்க ஊழிபுவி மேல் கிடத்து காலனிடன் மேவு சக்தி அருள் பாலா. காலனோடு மேதி மட்க ஊழிபுவி மேல் கிடத்து காலனிடம் மேவு சக்தி அருள் பாலா. கால முதல் வாழ்புவிக்கு தாரணகர் கோபுரத்துள் கானமயில் மேல் தரித்த பெருமாளே. காலனோடு மேதி மட்க, காலனோடு அவனுடைய ஊர்தியான அந்த மாடு, எருமை மாடும் அழிந்து போக ஊழியினால், அவனுடைய விதியினால் பூமி மேல் விழ காலன் இடம் மேவு சக்தி அருள்பாலா. காலன் காலகாலன் என்றால் சிவபெருமான், அவனுடைய இடபாகத்தில் இருக்கக்கூடிய சக்தி அருள்பாலா என்று கூறுகின்றார். காலனை சம்ஹாரம் செய்தது இடது கால். இடதுபுறத்தில் எம்பெருமான் இடபுறத்துக்கு உமையவளுக்கு அளித்து அண்ணல் இடது காலால் சம்ஹாரம் செய்கின்றால், அதனால் இங்கே சம்ஹாரம் செய்வது பராசக்தி. இடது கால் அம்சம், சிவ அம்சமாக சக்தி இருக்கின்றார். அப்படிப்பட்ட சிவ சக்தி அம்சமாக பிறந்தவன் முருகப்பெருமான். அவன் திருப்புகழை பாடினால் கூற்றுவன் வர முடியுமா? கூற்றுவன் பாசத்தினால் வந்து பிடிக்கும் பொழுது அஞ்சேல் என்பாய், பெரும்பாம்பில் நின்று நடிக்கும் பிரான் மருகா. காளிங்கன் மீது நர்த்தனம் செய்தால் கிருஷ்ண பரமாத்மா. அப்படிப்பட்ட பெருமாளின் மருகனே, பாம்பை அடக்கியவன் கண்ணன்.
அதற்கு மேலும் ஒரு சூட்சுமாக கூறுகின்றார். கொடுஞ்சூர நடுங்க வெற்பை இடிக்கும் கலாபத்தனிமையில் ஏறும் ராவுத்தனே. கொடும் சூரன் நடுங்க வெற்பை அவனுக்கு துணையாக இருக்கும் 7 கிரிகளையும் பொடிப்பொடியாக செய்த, கிரௌஞ்சத்தையும் பொடிப்பொடியாக செய்த கலாப தனிமயில், ஆன தனி மயில் என்பார் அருணா சுவாமிகள். ஒப்பற்ற தனிமயில் ஏறும் ராவுத்தனே. கண்ணபிரான் காளிங்கரை அடக்கி அதன் மேல் நர்த்தனம் செய்தார். பாம்பை அடக்குவது மயில். மயில் வந்தால் பாம்பு விரண்டு போய்விடும். அந்த மயில் மேல் ஏறிய மாணிக்கமாக முருகப்பெருமான் வருகின்றான். அப்பொழுது அந்த கூற்றவனுக்கு முருகப்பெருமானுடைய மயில் வாகனம் வந்தாலே போதும். கலபத்து ஏர்மாமிசை வந்து எதிரப்படுவாய். அனுபூதி வாக்கு. கர்மாமிசை காலன்வரின் கலவத்து ஏர்மாமிசை வந்து எதிரப்படுவாய். தார்மார்பா வலாரி தலாரி எனும் சூர்மா தொடுவேலவனே. ஆகவே முருகப்பெருமானின் மயில் வாகனம் வந்தாலே யமதூதர்கள் அங்கே அஞ்சி விலகுகின்றார்கள். அந்த இடத்தில் திருச்செந்தூர் ஸ்தலத்திலே அருணா சுவாமிகளுக்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மகான் வந்தார். தன்னுடைய குன்ம வியாதி போக்குவதற்காக அந்த பன்னீர் இலைகளில் விபூதியை பிரசாதமாக வாங்கி அருந்தி சண்முகப் பெருமானை துதித்து சுப்பிரமணிய புஜங்கத்தை அருளி செய்தார் ஆதிசங்கர பகவத்பாதர். அதில் சங்கர பகவத்பாதர் கூறுகின்றார், ஹே முருகா, இந்த யமனுடைய தூதர்கள் வருகின்றார்கள். அவர்கள் வந்து ஆவேசமாக வெட்டு கொல்லு பிடி என்று என்னை மிரட்டும் பொழுது, எம்பெருமானே, நீ உன்னுடைய மயில் வாகத்தின் மேல் அங்கே எழுந்து அருளி அஞ்சேல் என்று எனக்கு அந்த யமபயத்தை போக்கி அருள வேண்டும். அப்படிப்பட்ட சமயத்திலே நான் உன்னை நினைப்பேன். நீ ஆனத்தை தனி மயிலான அந்த மயில் வாகனத்தின் மீது வந்து கையில் வேலாயுதத்துடன், சக்தி வேலாயுதத்துடன் வந்து என்னை காத்து ரட்சிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றான் சுப்பிரமணிய புஜங்கத்தில் ஆதிசங்கர பகவத்பாதர். நிதாந்தஸ்ய தூதேஷு சண்டேஷு கோபாத் தஹச்சிந்தி பிந்தீதி மாம் தர்ஜயத்சு மயூரம் சமாருஹ்ய மாபைரிதி த்வம் புரஷக்திர்பாணிர் மமாயாஹி சீக்ரம் மயூராதிரூடம் மகாவாக்கியகூடம் மனோஹாரி தேகம் அகச்சித்தகேகம் மஹிதேவதேவம் மகாதேவபாவம் மகாதேவபாலம் பஜே லோகபாலம். சங்கர பகவத்பாதர் வாக்கு. அதுபோல் அண்ணா சுவாமிகள் இங்கே வேண்டிக் கொள்கின்றார், முருகா, அந்த காலன் வரும்பொழுது முருகா, நீ எனக்கு ஆனத்தனி மந்திர ரூபமான மயில் மீது தோன்றி உன்னை காத்து ரட்சிக்க வேண்டும், அஞ்சேல் என்று அருள வேண்டும். திருப்புகழ் போற்றி புகழ்ந்திருக்கும் அடியார்களுக்குரிய இந்த யமபயத்தை விலக்கி எல்லோருக்கும் இன்பத்தை அளிக்க வேண்டும், கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்ற அருணா சுவாமிகள். படிக்கும் திருப்புகழ் போற்றுவன் கூற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் போது வந்து அஞ்சேல் என்பாய். பெரும்பாம்பு நின்று நடிக்கும் பிரான் மருகா, கொடுசூர நடுங்க வெற்பை இடிக்கும் கலாபத்தனிமையில் ஏறும் ராவுத்தனே. ஏறும் ராவுத்தனே என்று கூறுகின்றார். ராவுத்தனே என்றால் குதிரை வீரன். ரகுத்த என்பது ஒரு சமஸ்கிருத சொல், வடமொழி சொல். ரகுத்த, ராவுத்தன் என்றால் குதிரையை மெய்ப்பவன், அடக்குபவன், குதிரை வீரன்.
மாவுத்தன் என்றால் யானை வீரன், ராவுத்தன் என்றால் குதிரை வீரன். இதையே ராவுத்தர் மண்டபம் என்று ஒன்று இருக்கின்றது திருப்பெருந்துறையிலே. மாணிக்கவாசக பெருமான் போற்றி புகழ்ந்த, எம்பெருமானை போற்றி புகழ்ந்த இடம். அதனால் இங்கே இராவுத்தனே என்று கூறுகின்றார் அண்ணா சுவாமிகள். ஏனென்றால் முருகப்பெருமான் ருத்ர அம்சம். அப்படிப்பட்ட முருகனை போற்றி புகழ்ந்து திருப்புகழ் பாடி வரும் அன்பர்களுக்கு எமபயம் கிடையாது. இது திண்ணம் என்று இங்கே கூறி நாமும் இந்த பாடலை ஓதி ஓய்வு பெறுவோமாக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. சத்குருநாத்த மகாராஜ் கி ஜெய்.